ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நாமம் மையப்படுவதாக. நம்முடைய ஆண்டவர் நமக்கு முன்பாக சென்று ஒவ்வொரு காரியங்களையும் செய்கிற தேவனாக நம்மோடு கூட இருக்கிறார். ஏசாயா 45 அதிகாரம் 2 வசனத்திலே வாசிக்கிறோம், நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். ஒரு மனிதன் நமக்கு முன்பாக செல்லும் பொழுது சில நன்மைகள் நடக்கலாம். சில வேளைகளிலே நம்முடைய உயர்வை கண்டு பொறாமைப்பட்டு நமக்கு தீமை செய்யலாம். ஆனால் நம்மை உருவாக்கிய ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். ஆண்டவர் முன்பாக செல்லும் போது நடக்கிற காரியங்களை இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். யாத்திராகமம் 33 அதிகாரத்திலே ஆண்டவர் மோசேயை பார்த்து சொன்னார், 14 வசனத்திலே, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் கொடுப்பேன். ஆண்டுடைய மகிமையான பணியிலே மோசே ஒரு தலைவனாக எழும்பி இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தும் போது ஆண்டவர் சொல்லுகிறார், எல்லா பாரங்களையும் மோசே சுமக்கும் போது அத்தனை பொறுப்புகள் மத்தியிலும் நான் இளைப்பாறுதல் கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவர் எல்லா பாரங்களையும் நம்மை கொண்டு சுமக்க வைக்கிறவர் மாத்திரமல்ல, அவைகளை செய்து முடிக்க நமக்கு வெற்றியை கொடுக்க ஆண்டவர் இளைப்பாறுதலை கொடுக்கிறவராக இருக்கிறார். உலக பிரகாரமான காரியங்களை நாம் நடத்தி செல்லும் பொழுது வேலை பளு, ஊழிய பளு, குடும்ப பொறுப்புகள் இவைகள் நம்மை பாரப்படுத்துவது உண்டு. ஆனால் ஆண்டவர் அவைகள் மத்தியிலே நமக்கு முன்னாக செல்ல நாம் இடம் கொடுப்போம். ஆனால் எல்லா பாரங்கள் மத்தியிலும் ஆச்சரிய பிரகாரமாக ஆண்டவர் ஒரு இளைப்பாறுதல், ஒரு அமைதி, ஒரு நம்பிக்கை, ஒரு நிச்சயத்தை நமக்கு உண்டாக்குகிறார். அதனுடைய உண்மையான பொருள் என்னவென்றால், நான் இளைப்பாறுதலை தருகிற ஆண்டவர் உன் காரியத்தில் வெற்றியை தருவேன். ஆண்டவர் ஒரு காலம் அவருடைய பிள்ளைகளுக்கு தோல்வி கொடுக்க முன்னாக செல்கிறவர் அல்ல, வெற்றி கொடுக்கும்படிக்கு ஆண்டவர் முன்னாக சென்று கொண்டிருக்கிறார். இன்றைக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அருமையான தேவனுடைய பிள்ளையே, இந்த நிகழ்ச்சிகளை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் போது நீங்கள் மனம் கலங்கி எப்படி இந்த பாரங்களை சுமப்பேன் என்று கலங்கி போயிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இளைப்பாறுதலோடு ஒரு மகிமையான வெற்றியை கொடுக்க முன்னாக சென்று கொண்டிருக்கிறார். சாத்தான் நமக்கு உண்டாக்குற காரியங்கள் நம்முடைய ஒவ்வொரு வெற்றியையும் தடை பண்ண வேண்டும். நாம் எளிதாக ஜெயிக்க கூடாது என்று அவன் விரும்புவான். அதற்காக எதிரிகளை அவன் எழுப்புவான், பிரச்சனைகளை முன்பாக கொண்டு வந்து நிறுத்துவான். ஆனால் வேதத்திலே வாசிக்கிறோம், மீகா 2 அதிகாரம் 13 வசனத்திலே, தடைகளை நீக்கி போடுகிற ராஜா முன்னாக செல்லுவார். அப்படி என்றால் தடைகள் இருக்கும், ஆனால் நீக்குகிற ராஜா, ஆம் வெற்றியின் ஆண்டவர் நமது வாழ்க்கைகளை முன்னாக செல்லுகிறார். சத்துரு நம்மை சூழ்ந்து தடைகளை உருவாக்கி கொண்டிருக்கும் போது நாம் அறிந்து கொள்ள வேண்டும், கர்த்தர் எழுந்தருளுவார். தடை பண்ணுகிற சக்திகள் சிதறண்டு ஓடி போவார்கள். இன்றைக்கு நாம் இந்த கால வேளையில், ஆண்டவரே என் தடைகளை நீக்க முன்னாக வாரும் என்று நீங்கள் ஒரு சிறிய பிரார்த்தனை பண்ணி பாருங்கள். ஆச்சரிய பிரகாரமாக உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கின்ற அத்தனை தடைகளையும் ஆண்டவர் சனப்படலே நீக்கி போடுவார். ஆண்டவர் முன்னாக செல்லுகிற வேளையிலே யோவான் 10 அதிகாரத்திலே நம்முடைய ஆண்டவர் குறிப்பிடுவார், மேய்ப்பன் ஆடுகள் என்ற ஒரு வேத பகுதி ஆண்டவர் குறிப்பிடுவார். உண்மையான ஒரு மேய்ப்பனாக ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்தி காட்டுகிறார். ஆம், ஆடுகளாக, மந்தைய நாடுகளாக அவரை பின்பற்றி அவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்ட நம்மை குறிப்பிடுகிறார். மேய்ப்பன் தன்னுடைய மந்தைய நாடுகளை வெளியே விட்ட பின்பு அவர்களுக்கு முன்பாக மேய்ப்பன் செல்லுகிறான் என்று பார்க்கிறோம். ஆம், ஆண்டவர் நமக்கு முன்பாக செல்ல காரணம், ஆடுகள் எப்படியாக மேய்ப்பனை பின்பற்றுமோ இயேசுவை பின்பற்றும்படிக்கு அவர் முன்பாக செல்லுகிறார். சாட்சியின் வாழ்க்கையை பார்க்கிறோம். ஒரு உண்மையான தேவனுடைய பிள்ளை முன்னாக செல்ல, தன் வீட்டுக்கு முன்னாக செல்ல வேண்டும், தன் பிள்ளைகளுக்கு முன்னாக செல்லுகிற பெற்றோராக இருக்க வேண்டும், நடத்தி செல்லுகிற மந்தைக்கு முன்னாக செல்லுகிற மேய்ப்பனாக, ஊழியனாக இருக்க வேண்டும். நமது சாட்சி தான் முன்பாக செல்ல வேண்டும். நமது சாட்சி முன்பாக செல்லுமானால் ஏசாயா 58 அதிகாரம் அதனுடைய 8 வசனம் குறிப்பிடுகிறோம். இங்கே நாம் வாசிக்கிறோம், நீதி முன்பாக செல்லும், கர்த்தருடைய மகிமை பின்னாலே காக்கும். நீதி முன்னாக சென்று கொண்டே இருக்கிறது. நமது உண்மையான பரிசுத்த வாழ்க்கை,
உத்தமமான ஜீவியங்கள் முன்பாக செல்லுமானால் ஆண்டவர் நம்மை ஆச்சரிய பிரகாரமாக மகிமைக்குள்ளாக அவர் மூடிக்கொள்ளுகிறார். அருமையானவர்களே, நமது வாழ்க்கையிலே நீதிக்குரிய காரியங்கள் முன்னாக செல்ல இடம் கொடுக்கிறோமா? உண்மையான ஜீவியங்களுக்கு இடம் கொடுக்கிறோமா? தூய்மையான வாழ்க்கைக்கு இடம் கொடுக்கிறோமா? அவைகள் சாட்சிகளாக நற்கிரியைகள் மற்றவர்களுக்கு முன்பாக இருக்குமானால் ஆண்டவர் மெய்யாகவே முன்னாக செல்லுகிற நல்ல மேய்ப்பனாக, ஓநாய்களை கண்டு பயப்பட வேண்டாம், பிரச்சனைகளை கண்டு பயப்பட வேண்டாம், மனிதனுடைய சதியான ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டு வருகிற ஓநாய் போன்ற சதிக்கிரியைகளை கண்டு பயப்பட வேண்டாம். அவர் முன்பாக சாட்சி உள்ள நமக்காக சென்று கொண்டிருக்கின்றார். யாத்திராகமத்தின் புத்தகம் 23ஆம் அதிகாரத்தினுடைய 20 முதல் 23 வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் மோசேக்கு இவ்விதமாக குறிப்பிடுவார். நான் ஆயத்தம் செய்த இடத்திற்கு வழி நடத்தி செல்ல என் தூதனானவர் முன்பாக செல்லுவார் என்று ஆண்டவர் குறிப்பிடுவார். தூதனானவர் என்ற வார்த்தையிலே நம்முடைய ஆண்டவராகிய இயேசு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக சென்று ஆயத்தம் பண்ணின அந்த தேசத்தை சுதந்திரிப்பதற்காக முன்பாக சென்று கொண்டிருக்கிறார். அருமையானவர்களே, நமக்கு ஆயத்தம் பண்ணின காரியங்கள் நமக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவர் எல்லாம் ஆயத்தம் செய்து முன்கூட்டியே ஒழுங்கு பண்ணி வைத்திருக்கிறார். இந்த காலவெளியில என்ன ஆசீர்வாதம் எனக்கு வரும், எது எனக்கு நடக்கும், எப்படி என் வாழ்க்கை ஆகும் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா? உங்களுடைய எதிர்காலங்கள், உங்களுடைய வாழ்க்கையினுடைய திட்டங்கள் அத்தனையும் ஆண்டவர் ஆயத்தம் செய்து வைத்திருக்கிறார். அவைகளை நீங்கள் சுதந்திரிக்க போகிறீர்கள். அதை உங்களுக்கு சுதந்திரமாய் தருவதற்காக ஆண்டவர் அந்த நன்மைகளை கொடுப்பதற்காக அவர் முன்பாக செல்லுவேன் என்று சொல்லுகிறார். நீங்கள் விசுவாசிப்பீர்களானால் உங்களுக்குரிய ஆசீர்வாதங்களை தருவதற்காக ஆண்டவர் முன்பாக சென்று கொண்டிருக்கிறார். என்னாகமம் 12ஆம் அதிகாரத்திலே மோசேயினுடைய வீட்டிலே ஒரு பிரச்சனை எழும்பியதாக நாம் வாசிக்கிறோம். சொந்த சகோதரனாகிய ஆரோன், சொந்த அக்காவாகிய மீரியாம் மோசே திருமணம் பண்ணின எத்தியோப்பிய ஸ்திரீ நிமித்தமாக அங்கே பிரச்சனைகள் உண்டாக்குனதாக நாம் பார்க்கிறோம். அநேக சந்தர்ப்பத்திலே பெரிய தேவனுடைய பிள்ளைகளுக்கும் பிரச்சனைகள் வரும், பக்தியான தேவனுடைய பிள்ளைகளுக்கும் பிரச்சனைகள் வரும். ஆனால் பிரச்சனை எப்படி சந்திக்கிறோம் என்பதுதான் முக்கியமான காரியமாக இருக்கிறது. அருமையானவர்களே, மோசே சாந்த குணம் உள்ளவர், மோசே ஜனங்களை நடத்துகிற ஒரு தலைவன். ஆனால் மற்றவர்களைப் போல பிரச்சனை வந்தபோது சண்டை போடவோ பிரச்சனைகளை வித்தியாசமாய் கையாளவோ விரும்பாமல், இல்லை, தன்னை நேசிக்கிற பெருங்கூட்ட ஜனத்தை திரட்டி இந்த ஆரோனையும் மிரியாமையும் ஒரு கை பார்ப்போம் என்று சொல்லாமல் அவர் ஆண்டுடைய சமூகத்தில் பொறுமையோடு காணப்பட்டார் என்று பார்க்கிறோம். ஆண்டவர் இறங்கி வந்தார், ஆரோனை பார்த்து கூப்பிட்டார், மீரியாமை கூப்பிட்டார், ஆசரிப்பு கூடாரத்துக்கு வாருங்கள் என்று கூப்பிட்டு ஆண்டவர் முன்பாக சென்றார். அருமையானவர்களே, ஆசரிப்பு கூடாரத்தின் வாசலிலே நின்று கொண்டிருக்கிற மோசே, ஆரோன், மீரியாம் இவர்கள் மத்தியில் கர்த்தர் எழுந்தருளினார். இருந்த வீட்டிலே பிரச்சனைகள் வந்தபோது வாருங்கள் என்று கூப்பிட்டு முன்பாக சென்று ஆண்டவர் மகிமையாக எழுந்தருளி இருக்கிறார். இன்றைக்கு பிரச்சனைகள் மத்தியிலே இருக்கடத்தில் கலங்கி போய் இருக்கிறீர்களா? என்ன செய்வது என்று புரியாமல் இருக்கிறீர்களா? ஒன்றையும் நீங்கள் கண்டு பயப்பட வேண்டாம். இயேசு உங்கள் பக்கத்தில் தான் இருக்கிறார். அவர் அழைக்கிற நாள் உண்டு. அவர் அழைத்து வருவார். யார் பிரச்சனை கொடுத்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களை பார்த்து சொல்வார், வாருங்கள், ஆசரிப்பு கூடாரத்தில் வாருங்கள், நியாயத்தை விசாரிப்பதற்காக. உன் நியாயத்தை மனிதன் விசாரிக்காமல் கிடப்பில் போட்டிருக்கலாம், அது முடியாது என்று கூட அவன் நினைக்கலாம். ஆனால் அவர்கள் அசட்டை பண்ணினாலும், அவருடைய கை ஓங்குவது போல் இருந்தாலும், அவர்கள் பலவான்களாக இருந்தாலும் ஆண்டவர் முன்பாக சென்று எழுந்தருளி காரியங்களை செய்வார். பிரச்சனைகளை விசாரிப்பதற்காக முன்பாக செல்லுகிறார். உபாகமம் 31ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக மோசே சொல்லுவார், கர்த்தர் உங்களுக்கு முன்பாக செல்லுவார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அருமையானவர்களே, நம்மை கைவிடாமல் இருப்பதற்காக ஆண்டவர் முன்பாக செல்லுகிறார். உங்கள் வாழ்க்கை கைவிடப்பட்டது போல் நினைக்கிறீர்களா? பயப்படவே செய்யாதிருங்கள். உன்னை கைவிடாமல் இருப்பதற்காக இயேசு முன்பாக செல்லுகிறார். எல்லாவற்றுக்கும் மேலாக முடிவிலே நமக்காக இந்த பூமியிலே இரட்சகராக சிலுவையிலே மரித்து உயிர் தெழுந்த இயேசு பரமேறி போய் முன்பாக சென்றிருக்கிறார். எதற்கு தெரியுமா? மணவாட்டி சபையாக நமக்காக ஆயத்தம் செய்த பரிசுத்த மகிமையான அந்த பரலோக ராஜ்யத்தை தருவதற்காக முன்பாக சென்றிருக்கிறார்.
யோவான் 14ஆம் அதிகாரம் 1-3 வசனங்களிலே வாசிக்கிறோம். இந்த தேவன் இன்றைக்கு கால வேளையிலே உங்களுக்கு முன்பாக செல்லுகிறார். கோணலானலை சபைப்படுத்த போகிறார். இளைப்பாறுதலை கொடுக்க போகிறார். உங்களை வழிநடத்த செல்ல போகிறார். தடைகளை நீக்கப் போகிறார். ஆயத்த